ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ல செட் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் அலோவ் பண்ணக்கூடாது என்ற சினாரியோல வந்து செட் இன்டர்ஃபேஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். செட் இன்டர்ஃபேஸ்ல வந்து மல்டிபிள் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இருக்கு. ஃப்ரம் ஹேஷ் செட், லிங்க்டு ஹேஷ் செட் அண்ட் ட்ரீ செட் இருக்கு வந்து. இப்போ ஹேஷ் செட் வந்து நீங்க எந்த ஆர்டர்ல இன்சர்ட் பண்றீங்க அப்படின்ற ஆர்டர் வந்து புதுசா பண்ணாது. பட் அந்த அதர் ஹேண்ட் வந்து நீங்க எந்த ஆர்டர்ல இன்சர்ட் பண்றீங்களோ அந்த ஆர்டர்ல உங்களுக்கு டேட்டா வேணும் அப்படின்னா நீங்க லிங்க்டு ஹேஷ் செட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இன்னொரு சினாரியோல எக்ஸாம்பிள் வந்து நீங்க பேங்கிங் ஆர் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்றப்ப உங்க ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் இல்ல அப்படின்னா கஸ்டமர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க ஷார்ட் பண்ணி நீங்க உங்க ஏபிஐ வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எய்தர் ஃப்ரண்ட் எண்டுக்கோ இல்ல வந்து மற்ற அப்ளிகேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற சினாரியோல வந்து நம்ம செட் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் பாத்தீங்கன்னா ட்ரீ செட். இந்த ட்ரீ செட் இம்ப்ளிமெண்டேஷன் வச்சு நீங்க சார்ட்டிங் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரீ செட் வந்து எப்படி சார்ட்டிங் அச்சீவ் பண்ணுதுன்னா அதுக்கு வந்து ரெண்டு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ், இன்னொன்று வந்து கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ். நீங்க இப்ப கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்லயே வந்து நீங்க இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப ஒரு கம்பேர் டு அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெத்தட்லாம் வந்து நம்ம சார்ட்டிங் லாஜிக் வந்து எழுதுவோம். இந்த சார்ட்டிங் லாஜிக் எழுதுறப்ப நீங்க ரெண்டு வகையமா சார்ட்டிங் பண்ணலாம். எய்தர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து டீடைல்டா வந்து ஒரு வீடியோல வந்து கவர் பண்ணிருக்கேன். எப்படி வந்து ட்ரீ செட் கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுல வந்து கம்பேரபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதே போல அசெண்டிங் வந்து எப்படி லாஜிக் எழுதணும், டிசெண்டிங் எப்படி லாஜிக் எழுதணும் அப்படின்றத வந்து டீடைல்டா வந்து ஒரு வீடியோல வந்து கவர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை வந்து இந்த ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வீடியோவை செக் அவுட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.